தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்கு. இதுக்கு திமுக காரவங்க பதில் சொல்லி ஆகணும். அதே போல் இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. 7 கண்ட்ரிகளுக்கு போயிருக்கிறாரு. 7 நாடுகளுக்கு போயிருக்காரு. போய் என்னாச்சு? இங்கே கம்பெனிகள் உருவாச்சா? அப்போ என்ன சொன்னார்? 33 லட்சம் பேருக்கு உடனடியாக வேலை கிடைக்கும்னாரு. 5வது வருஷம் தேர்தலையும் சந்திக்க போகிறோம். எங்கே மாவட்ட வாரியாக சொல்லுங்கள், எவ்வளோ லட்சம் பேருக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கேங்கிறத கொஞ்சம் வெளிப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்குங்கிறதையும் நான் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். தலைவர் அஇஅதிமுகவை கோல் கட்சி என்றும் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. உங்க கருத்து என்ன? தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. ஒன்று சொல்கிறேன். அம்மா இருந்த போது எப்படி இந்த அரசாங்கம் இருந்துச்சு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்கள் போய் கேளுங்க, மனசில் தொட்டு கேளுங்க. அங்கே அப்போ ஆட்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்கள் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அம்மா ஆட்சின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதான். நான் இப்பயும் சொல்கிறேன், அம்மா வழியில், புரட்சி தலைவர் வழியில் மக்களாட்சியை கொண்டு வர்றதுக்கு என்னால் நான் 39 வருஷ அனுபவத்தில் என்னால் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். இந்த திமுக அரசாங்கத்தை விரட்டி அடிப்போங்கிறதையும் சொல்லி